ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீதா குக்கிங் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சென்னா மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு 1 கப் சென்னா மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே பட்டை வகைகள் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வெந்து வரணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை போகணும். இந்த அளவு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நல்லா இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. வெங்காயத்தை தக்காளியை நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் கண்டிஷனில் வரும். இப்போ வந்து இதில் நம்ம 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகி வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சென்னா மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா கட்டியாகி வரும்போது சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சென்னாவை ஆட் பண்ணி நல்லா மசாலாவில்
மசாலாவில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் வதக்கும்போது மிக்சர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு கடையில் கொடுக்குற மாதிரியே வேணும் அப்படின்னா மிக்சர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் மிக்சர் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டி வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோட்டு சைடில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான, நம்ம வீட்டிலே நம்ம கைப்படையே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.